ஒரு பெரிய லாரி வருமா எல்லாத்தையும் ஏத்தி வரதுக்கு. அப்படித்தான் இருக்கிற சமூகம். இதுதான் நடைமுறை. இப்ப இவங்க சொல்றாங்க, இங்க உட்காந்து சொல்றாங்க, நான் வந்துட்டு வைஃப் சேலரி வந்து நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் உங்களுக்கு பின்னாடி இருக்க உங்க ஃபேமிலி உங்களை அதை செய்ய விடாது. நீங்க செய்யணும்னு நினைச்சாலும் விடாது. ஒத்துக்கிட மனசு இல்லைனாலும் அதான் நேசம். கணவனின் இந்த உறவுகள் கூட இருக்கலாம் யார சொல்லுவீங்க? சார் எனக்கு வந்து என் மாமியார் கண்டிப்பா இருக்கணும் சார். சண்டை போடுறதுக்காகவே இருக்கணும் சார் மாமியார். ஏன்னா அப்பதான் சார் லைஃபே நல்லா இருக்கும். மாமியார் கூட சண்டை போடுறதா சார் த்ரில்லே. அடங்கொம்மால என் கணவன் என்னைய இந்த வார்த்தை சொல்லி கூப்பிட்டா பிடிக்கும் அப்படின்னு எந்த வார்த்தை உங்களுக்கு பிடிக்கும்? டால்ஸ் 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 கூப்பிட்டா பிடிக்கும். அம்மு குட்டின்னு கூப்பிட்டா ரொம்ப பிடிக்கும். பாப்பா குட்டிமா. ஐயோ சாமி, எப்பவுமே ரொமான்டிக்கா செல்லம்மா அம்மு பேபி வேர் ஆர் யூ பேபி சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டா ரொம்ப பிடிக்கும். பேதியா? யாரும் கிட்ட கழுவு பேதி இல்ல பேபி. பிசாசுன்னு சொன்னா பிடிக்கும். பிசாசுன்னு சொன்னா பிடிக்குமா? ஓகே. அட கன்றாவியே. பேட் வேர்ட்ஸ் இன் தமிழ். தமிழ்ல எந்த கெட்ட வார்த்தை சொல்லி கூப்பிட்டாலும் பிடிக்கும். ஆமா. ஸ்டார்ட் தி பேட் வேர்ட்ஸ். எவ்வளவுதான் பெரிய பெரிய பிரச்சனை வந்தாலுமே லைட்டா ஒரு ஹக் பண்ணி ஒரு கிஸ் பண்ணாவே எல்லாமே மறந்தது சார். நான் முடிய பார்க்கும்போது நினைச்சேன் இந்த பாயிண்ட் தான் நீ வர போறேன்னு. சரி சார், ரொம்ப ரொமான்டிக்கான பர்சன் சார். ஆல்ரெடி ஆக்சுவலா லைஃபே ரொமான்டிக்கா இருந்தா தான் பிடிக்குமே. கொஞ்சம் டிஃபரெண்டா பண்ணுவேன் எது பண்ணாலும். வித்தியாசமான எப்படி கக்கா போயிட்டு வாய் கழுவிப்பியா? ஹலோ. கோவத்துல இருக்கும்போது அப்படி கொடுக்கணும். முத்தம் என்னமா முத்தம்? நான் மொத்தமா கொடுக்க வைக்கிறேன். வரப்போற கணவனுக்கு திருமணத்திற்கு முன்னாடி ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் இருந்திருக்கா, ஒரு காதல் இருந்திருக்கு அப்படின்னா இதுல எத்தனை பேர் அது சரின்னு நினைப்பீங்க? ஆல்மோஸ்ட் நீங்க ஏத்துக்க மாட்டீங்க இல்லையா? அவங்க கொடுங்க, மை கொடுங்க. எனக்கு முன்னாடி இன்னொருத்தி கூட அவங்க வந்து என்னென்ன பண்ணிருக்காங்க அதெல்லாம் வந்து அடுத்தது நான் ரெண்டாவதுன்னு நினைக்கும் போதே அது ஒரு மாதிரி ஒரு டிப்ரெஷன்ல தான் சார் இருக்கு. அப்போ ஒத்தே போவாது அது. ஏன் அதுல ஏதாவது பிரச்சனையா? உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? எனக்கு தான் பிரச்சனை. ஃபர்ஸ்டே ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்து பிரேக்கப் ஆனக்கு அப்புறம் அந்த பையன் வந்து நல்லா ஒரு மெச்சூர் ஆயிடுவான். ஸோ இதெல்லாம் புரிஞ்சு வச்சுட்டு நெக்ஸ்ட் டைம் இன்னொரு ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது அந்த தப்பு பண்ண மாட்டான். இன்னும் நல்லா மெச்சூரா ஒரு மேன் நடந்துப்பான் பாயோட. ஒரு உறவுல இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது உடல் சார்ந்து தான் பேசுறோம். அதை பேசும்போது அதையும் சேர்த்து தான் நீங்க எல்லாரும் ஒப்புக்கொள்றீங்க, நான் புரிஞ்சுக்கலாம்ல. இந்த பிராட் மைண்டட்னஸ் ஆணிடம் இருக்கிறதா சொல்லுங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா கிராமத்துல இருந்து வந்தவன் சார். இங்க இருக்க கல்ச்சர் வந்து வேற, எங்க ஊர்ல இருக்க கல்ச்சர் வேற. சோ அது எனக்கு செட் ஆகுது. 200 பெரியார் இல்ல 400 பெரியார் வந்தாலும் முடியாதுடா. எதுக்கு? உங்களை திருத்துறதுக்கே. எனக்கு வந்து சார் அவங்க வந்து ஏற்கனவே வந்து லவ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சுன்னா எனக்கு எப்பனா ஒரு சண்டை வரும்போது நான் குத்தி காட்டுறணும் அப்படின்ற ஒரு தாட் எனக்கு இருக்கும். அதனால வந்து எனக்கு அவங்க மன வருத்தப்பட்ட கூடாதுங்கிறதுக்காக அவங்களுக்கு ஒரு எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருக்க கூடாது. எவ்வளவு ஒரு நல்லவரா இருக்கீங்க பாக்குறீங்க. ஏண்டா நீ இல்லன்னா அந்த சமுதாயம் என்னத்துக்குடா ஆகும்? ஒரு பையன் ஒரு பொண்ணோட செக்ஷுவல் கான்டாக்ட் வச்சுட்டு இன்னொரு பொண்ணை லவ் பண்ணா அவனுக்கு கிடைக்கிற பட்டம் பிளே பாய், அவன் கெத்து மச்சான் அப்படின்ட்டு. அதே பையன் தான்